வணக்கம் அன்பு நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியை சுற்றி விண்வெளியில் பிரம்மாண்டமான கோள்கள் சொல்லிட்டு இருக்குதுல்ல, அதுங்க ஏதோ வெறும் ஜடப்பொருள்கள் கிடையாதுங்க. கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட மின்காந்த அலைகளை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்களை இந்த பேஸ் முழுக்க இடைவிடாமல் பாய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கே, அது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற நம்ம பூமியோட வளிமண்டலத்தையும் அதோட தொடர்ச்சியான நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களையும் நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக மீன ராசியோட அதிபதியான அந்த வியாழன் பகவான், அப்புறம் மற்ற கோள்களோட கதிர்வீச்சுகள் ஒரு மனுஷனோட சிந்தனை திறனையும் அவன் எடுக்கக்கூடிய அறநெறி சார்ந்த முடிவுகளையும் எப்படி தீர்மானிக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, அது நம்ம கண் முன்னாடி ஒரு வியக்கத்தக்க சைக்கலாஜிக்கல் மாற்றத்தை, அதாவது மனோதத்துவ மாற்றத்தை வெளிப்படுத்துது. மனதார புரிஞ்சுக்கோங்க, இந்த மீனம் ராசி மண்டலத்தோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும்னு தெரியுமா? அது ஒருத்தரோட ஆள் மனசில் அதீத நேர்மையையும் லாஜிக்கலான அறப்பண்புகளையும் ரொம்ப ஆழமாக விதிக்கும். இவங்களோட மூளை அமைப்பு எப்படி இருக்கும்னா, சுயநலம் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தை தாண்டி சொசைட்டியோட ஒட்டுமொத்த நன்மையையும் யோசிக்கக்கூடிய நியூரோ எம்பத்தி, அதாவது நியூரோ எம்பத்தி ஸ்டேட்டில் இயங்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை தன் கஷ்டமாகவே உணரக்கூடிய ஒரு யூனிக்கான அதிர்வுகள். இவங்க உண்மைக்கு மாறாக எந்த ஒரு தப்பான வேலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திடும். இந்த நேர்மைங்கிறது வெறும் குணம் மட்டும் கிடையாதுங்க. இவங்களோட நரம்பு மண்டலம் ரொம்ப அதிகமான அதிர்வெண்ணில், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸில் வேலை செய்கிறதுல கிடைக்கிற ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் தான் இது. இவங்களோட அறிவுத்திறன்கிறது ஏதோ வெறும் தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லைங்க. அதுக்கும் மேலே இந்த பிரபஞ்சத்தோட நுணுக்கமான குறியீடுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அபாரமான பகுத்தறியும் ஆற்றல், ஒரு மனுஷனோட பாடி லாங்குவேஜ் இல்லை அவங்க பேசுகிற பேச்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மின்காந்த ஈர்ப்பு திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதனாலேயே எவ்வளவு தந்திரமான ஆளாக இருந்தாலும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திடவே முடியாது. மீனராசிக்காரங்களோட வெற்றி இல்லை தோல்விங்கிறது வெளியில் இருக்கிற காரணங்களால் மட்டும் முடிவாகிறது இல்லைங்க. அது முழுக்க முழுக்க இவங்க மனசோட உறுதித்தன்மை, அப்புறம் ஆழ்மனசோட விருப்பத்தை பொறுத்து தான் அமையும். தான் எதை அடையணும் எதை இலக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளீட் தன்னுணர்வு இவங்களுக்கு மட்டுமே உரித்தானது. சமூகத்தோடு ஒத்து போகிறது, ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியான சூழலை உருவாக்குறது, இதெல்லாம் இவங்களோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெளிவாக காட்டுது. ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிளை உருவாக்குறது இவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா இவங்ககிட்ட இருந்து வர அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்களை அப்படியே காந்த மாதிரி இழுக்கும். இவ்வளவு சூப்பரான குணாதிசயங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுமையும் கொண்ட மீன ராசியினர் இப்போது ஒரு விதமான தேக்க நிலையையும் மனரீதியான போராட்டத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் பயப்படாதீங்க, இது வெறும் டெம்பரவரியாக கிரக அமைப்புகளில் ஏற்படுற ஒருவித நிழல் தாக்கம் மட்டும்தான். கண்ணீரும் கவலையும் உங்களை சூழ்ந்திருக்கிறது மாதிரி ஒரு மாயையை உங்கள் மூளை உணர்ந்தாலும் அது உங்களை அடுத்த லெவலுக்கு தயார் பண்ணுறதுக்கு நடக்கிற ஒரு மனோதத்துவ மாற்றத்தோட ஆரம்பம். இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். விண்வெளியோட அந்த முடிவில்லாத பரப்பில் கோள்கள் அதோட நீள்வட்ட பாதையில் சுற்றுற அந்த ஒரு மூமெண்ட் இருக்கே, அது வெறும் இடமாற்றம் மட்டும் இல்லைங்க. அது பூமியில் பாயக்கூடிய எனர்ஜி லெவலை, அதாவது எனர்ஜி ஃப்ளூக்ஸனோட டைரக்ஷனை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. இந்த விண்வெளி கணக்குகள் நம்ம மூளையோட முன்முனை பகுதியில், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இருக்கிற நியூரான்களோட ஆக்டிவில் ரொம்ப மைன்யூட்டான மாற்றங்களை ஏற்படுத்துது. குறிப்பாக மீனராசியோட எனர்ஜி ஜோனுக்குள்ளே வர அந்த நல்ல கதிர்வீச்சுகள் பாஸ்ட்டில் உங்கள் லைஃப்பில் இருந்துட்டு வந்த ஒரு விதமான அறிவாற்றல் முடக்கத்தை வேரோட நீக்கி தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய திறனை பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணுது. இந்த மின்காந்த மாற்றங்கள் உங்கள் ஆழ்மனசில் தங்கி கிடந்த நெகட்டிவ் வைப்ஸை உடைச்சு லைஃப்பில் வர சவால்களை சமாளிக்க ஒரு புது தெம்பையும் மனோதிடத்தையும் கொடுக்குது. இந்த எனர்ஜி சேஞ்ச் உங்கள் பாடியில் இருக்கிற செல்களை புதுப்பிக்கிறது மூலியமாக ரொம்ப நாளாக உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்த ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணி உங்கள் பயாலஜிக்கல் கிளாக்கை சீரமைக்குது. இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பயோகெமிக்கல் மாற்றங்களில் இந்த கிரகங்களோட கதிர்வீச்சு ஏற்படுத்துகிற இம்பேக்ட்டுங்கிறது சயின்டிஃபிக்காகவே ரொம்ப முக்கியமானதுங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக குழந்தை பேர் இல்லை திருமண தடைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு இப்போ நடக்க போகிற இந்த விண்வெளி ஆற்றல் மாற்றம் ஒரு பாசிட்டிவான ஊக்கியாக இருக்க போகுது. இது செல்களோட வீரியத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை தேடுறதுல மூளையோட அந்த உணரக்கூடிய தன்மையை இம்ப்ரூவ் பண்ணி சரியான செலெக்ஷனை பண்ண வைக்கும். அதே மாதிரி டிஎன்ஏ வழித்தோன்றல், அப்புறம் குடும்ப பிரச்சனைகள், குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸில் கூட இப்போ இருக்கிற கிராவிட்டி சேஞ்சால் ஒரு லாஜிக்கான முடிவு வரும். லீகல் இஷ்யூ இல்லைனா ரிலேஷன்ஷிப் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது சிந்தனை திறன் சீராகிறதுனால உங்களுக்கான நியாயமான உரிமைகள் உங்களை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்ச கணக்குப்படி இப்போ கன்ஃபார்ம் ஆகுதுங்க. எஜுகேஷன் அப்புறம் கரியரை பொறுத்த வரைக்கும் யங் ஜெனரேஷனோட மூளைத்திறன் அவங்க தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகளை இழுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறுது. தகவல் பரிமாற்ற கோள்களோட ஃப்ரீக்வன்சி செட் ஆகும்போது வேலை தேடுற இன்டர்வியூ அப்ரோச்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு ப்ரொஃபஷனலிசம் தானாகவே வரும். இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடக்கிறது கிடையாது. விண்வெளியில் நடக்கிற அந்த எனர்ஜி குவாண்டமில் நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மளை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிற ஒரு சயின்டிஃபிக் மூவ்மெண்ட். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நெகட்டிவ் நியூஸும் மனசொருவு தர விஷயங்களும் அதிகமாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு கேடயமாக நிற்கும். இருட்டான யோசனைகளில் ஒளியை பாய்ச்சிற அந்த போட்டான் துகள்கள் மாதிரி இந்த புரிதல் மீனம் ராசிக்காரங்களுக்கு லைஃப்பில் ஒரு புது பரிணாமத்தை தொடங்கும். லைஃப்பில் வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு மேக்ஸுக்கு ஈக்குவேஷனாக நினச்சி அந்த சால்வ் பண்ணுற புத்திசாலித்தனத்தை இங்கே யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. விண்வெளியில் நடக்கிற மாற்றங்கள் வெறும் வெளியில் மட்டும் நடக்கலை, அது நம்ம பாடியோட நாளமில்லா சுரப்பிகளோடும் நரம்பு வழி கடத்தைகளோடும் பின்னப்பட்ட ஒரு நுட்பமான பயாலஜிக்கல் விஷயம். மீன ராசியோட காந்தப்புல அதிர்வுகள் உள்வாங்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அறிவாற்றல் மந்தநிலை இல்லைன்னா ஒரு விதமான அசால்ட் குணம் ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் குணத்தில் இருக்கிற குறைபாடு இல்லைங்க.
மாறாக மூளையில் இருக்கிற டோபமைன் அப்புறம் செரட்டோனின் சுரப்புகளில் ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகள் ஒரு முக்கியமான வாய்ப்பை அடையாளம் கண்டுக்கிறதுல ஒரு சின்ன லேட்டை உருவாக்குது. குறிப்பாக 35லேருந்து 40 வயதுக்குள்ளே தான் அனுபவங்கள் மூலமாக நியூரான்களோட பிணைப்பு ஸ்ட்ராங் ஆகி இந்த சொசைட்டியில் யார் உண்மையானவங்க, யாரால் நமக்கு ஆபத்து வரும்னு பிரித்து பார்க்குற எபிலிட்டி பீக்கும் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறதால உங்கள் பர்சனல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதோ இல்லை மற்றவங்களை ரொம்ப நம்புறதோ உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான லேர்னிங் ஸ்டேஜ் தான். இந்த ராசியோட எனர்ஜி ஒரு மனுஷனை அமைதி பரிமாற்றியாக மாத்திர பவர் கொண்டதுங்க. ரொம்ப டென்ஷனான இடத்துல கூட உங்கள் மூளை அலைகள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் வேலை செய்யும் போது அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட மூளை அலைகளையும் ஒருவித ஒத்திசைவுக்கு கொண்டு வரும். கோபமும் சண்டையும் இருக்கிற ஒரு இடத்துல கூட உங்களோட நிதானமான பாடி லாங்குவேஜும் சீரான வாய்ஸும் டோனும் மற்றவங்களோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த ஒரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டாக வேலை செய்யும். அதாவது ஒரு மனுஷன் தன் கண்ட்ரோல் மூலயமா வெளியில் இருக்கிற ஹீட்டை குறைக்கிற ஒரு தெர்மோஸ்டாட் மிஷின் மாதிரி நீங்கள் செயல்பட முடியும். இந்த ஒரு ஆளுமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டா ஒரு தவிர்க்க முடியாத லீடராக நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ இருக்கிற கிரகங்களோட கதிர் வச்சு குறிப்பாக சனிக்கோளோட மின்காந்த அழுத்தம் மீனராசிக்காரங்க உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தூண்ட வாய்ப்பு இருக்குது. இது காரணமே இல்லாத ஒரு பயத்தையும் ஒரு விதமான எதிர்கால பதட்டத்தையும் மூளையோட அமிக்டலா பகுதியில் உருவாகும். ஆனால் இந்த பயம் வெறும் மாயையை தவிர நிஜம் கிடையாது. இதை முறியடிக்க உங்கள் பயோ மெக்கானிக்ஸை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெய்லி எக்ஸசைஸுங்கிறது ஏதோ மசிலுக்காக மட்டும் இல்லைங்க. அது பிளட்டில் இருக்கிற நச்சுக்களை நீக்கி மூளைக்கு அதிக ஆக்சிஜனை கொடுத்து மனத்தெளிவை உருவாக்குற ஒரு கெமிக்கல் கிளீனிங் ப்ராசஸ். ஆழ்ந்த தியானம் அப்புறம் மூச்சு பயிற்சி மூலமாக உடம்போட பயோ எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் சரி பண்ணும்போது அந்த பயங்கிற நெகட்டிவ் அலைவரிசை அப்படியே ஆஃப் ஆகிடும். பாசிட்டிவ் வைப்பில் மேலோங்கும் பயங்கிறது ஒரு பலவீனம் அல்ல, அது ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிற ஒரு அலாரம் மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் மூவ் ஆகும்போது லைஃபோட எல்லா தடைகளும் ஒரு சிம்பிள் மேக்ஸ் மாதிரி ஈஸியாக சால்வ் ஆகிடும். நிச்சயமாக இந்த யூனிவர்சல் எனர்ஜி உங்கள் செல்களை புதுப்பிச்சு அது ஒரு புது தெம்பை உங்களுக்குள்ள விதிக்க போகிற ஒரு சூப்பரான பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. நெகட்டிவ் எண்ணங்களோ இல்லை தோல்விகளோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டேட்டா எரர்ஸ் மட்டும்தான். அதை உங்கள் விடாமுயற்சியால் கண்டிப்பாக மாற்றி எழுத முடியும். உடலும் மனசும் ஒன்றா இணையும் போது வெற்றிங்கிறது தற்செயலாக வராது. அது ஒரு பிளான் பண்ண சயின்டிஃபிக் ரிசல்ட்டாக உங்கள் கைக்கு வரும். அதனால் உங்களையே ஒரு லேப் மாதிரி நினச்சி ஒழுக்கம் அமைங்கிற டூல்ஸை வச்சு உங்கள் லைஃப்பை செதுக்குங்க. வானத்தில் கோள்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிற நம்மளோட மைண்ட் செட்டும் சுய ஒழுக்கமும் தான் ரிசல்ட்டை தீர்மானிக்கும். வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் பயாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூளையில் சுருக்கிற அந்த ஹாப்பி ஹார்மோன் உங்கள் இம்யூனிட்டியை தானாகவே அதிகப்படுத்தும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதும் காற்றுல இருக்கிற அந்த பிராண சக்தியை சரியாக உள்வாங்கிறதும் உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைக்கும். அப்படி நடக்கும்போது பாஸ்டில் நடந்த கஷ்டமெல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும். இந்த தெளிவு வரும்போது வெளியில் தேடின தீர்வுகளை விட நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கே புரியும். இந்த எனர்ஜி சேஞ்சோட ஒரு பாட்டை நம்ம முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி கொடுத்தோம். அந்த குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, அது வெறும் சடங்கு மட்டும் கிடையாதுங்க. அதை நம்ம ஜெனட்டிக்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை கான்டாக்ட் பண்ணுற ஒரு மெத்தட். உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன விலைக்கேற்றி அதோட ஒளியில் உங்கள் கவனத்தை கூச்சிங்கன்னா அந்த ஒளியோட அலைநீளம் உங்கள் ஆள் மனசில் தூங்கிட்டு இருக்கிற அந்த பூர்வீக சக்தியை தட்டி எழுப்பும். விளக்கு வெளிச்சம்ங்கிறது வெறும் சிம்பிள் மட்டும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட ஹீட் எனர்ஜியும் ஒளியோட பாசிட்டிவ் துகள்களையும் உங்கள் வீட்டில் பரவ செய்கிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். இது உங்கள் வம்சாவளியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரும். எல்லா கிரகத்துக்கும் எனர்ஜி தர அந்த சூரிய பகவானோட கதிர்வீச்சை அதிகாலையில் நேரடியாக வாங்குறது ஒரு மனுஷனோட பினியல் சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிறந்த வழி. மற்ற கிரகங்களோட கதிர்வீச்சு உங்களுக்கு சவாலாக இருந்தால் கூட சூரியனோட அந்த கம்ப்ளீட் எனர்ஜி ஒரு நியூட்ரலைசர் மாதிரி வேலை செஞ்சு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும். அதிகாலை சூரிய நமஸ்காரம் உங்கள் வைட்டமின் டி அளவை மட்டும் அதிகப்படுத்துறது இல்லை, மனசோர்வை நீக்கி ஒரு விதமான காஸ்மிக் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது உங்கள் கண்ணீரை துடைச்சு லைஃபோட இருட்டு பக்கங்களை ஒளிமயமாக்கும். தொடர்ச்சியாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை இல்லைனா கந்திரிஸ்ட்னு சொல்கிறாங்களே மற்றவங்களோட பொறாமை அலைகள், அதை உடைக்க சில ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் சாம்பிராணி கற்பூரம் ஏற்றுறது காற்றுல இருக்கிற கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் அயனிகளை அகற்றி மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் உப்பு மிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு ஆஸ்மோட்டிக் ப்ராசஸ் மாதிரி வேலை செஞ்சு தேவையில்லாத ரேடியேஷனை உறிஞ்சி எலுமிச்சை கருப்பு நூல் இதெல்லாம் மற்றவங்களோட கவனத்தை சிதறடிக்கிற ஒரு விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் தான். இதெல்லாம் ஒரு அரண் மாதிரி உங்களை காக்கும். இறுதியாக வாரத்தோட ஒவ்வொரு நாளையும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானோட மந்திரங்களை சொல்கிறது மூலமாக உடம்புல இருக்கிற அட்ரினலின் சுரப்பை சீராக்கி எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி வழிபாட்டில் ஒரு செழிப்பான மைண்ட் செட்டையும் சனிக்கிழமைகளில் அந்த சனிக்கோளோட கதிர்வீச்சையும் எதிர்கொள்கிற நிதானத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒழுங்குமுறை தான் உங்களை ஸ்ட்ராங்கான ஆளுமையாக மாற்றும். எண்ணங்கள் சீராகும் போது செயல்கள் தானாகவே வெற்றியை நோக்கி போகும். இதுதான் பிரபஞ்ச விதி. இப்போ இருக்கிற சயின்ஸ் படி பார்த்தா ஒரு மனுஷன் வாழ்கிற இடம் அவனோட மனநிலை தீர்மானிக்கிற ஒரு பயாலஜிக்கல் ஃபீல்டு. உங்கள் வீட்டை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாக்குறது மூலமாக மூளையை மந்தமாக்குற அந்த நெகட்டிவ் எனர்ஜி டிஸ்பேஷன் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும். வாசலில் எலுமிச்சு இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கல் போய் வைக்கிறது காற்றுல இருக்கிற நச்சுத்தன்மையை உறிஞ்சிற ஒரு நேச்சுரல் ஃபில்டர். அதே மாதிரி துளசி வளர்க்கிறது ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி வீட்டுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான மைக்ரோபியல் சூழலை உருவாக்கும்.
பழைய உடைந்த பொருட்களை போட்டு விற்காதுங்க. அது வெறும் கிளீனிங் மேட்டர் மட்டும் இல்லை, அது உங்கள் ஆழ்மனசில் இருக்கிற தேக்க நிலை அப்படிங்கிற எண்ணத்தை நீக்கி புது மாற்றங்களை ஏற்றுக்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணுற ஒரு டெக்னிக். சைக்கலாஜிக்கலாக பாதுகாப்புங்கிறது நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறோங்கிறதை பொறுத்து. உங்கள் வெற்றியையும் சரி பலவீனத்தையும் சரி சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது தேவையற்ற பொறாமை இலைகள் உங்கள் பக்கம் இழுக்காமல் தடுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். நெகட்டிவ் மனுஷங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அது உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறை உப்பு தண்ணியில் குளிங்க. அது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியை சரி பண்ணி பாடியில் தேங்கி இருக்கிற அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை ரிமூவ் பண்ணும். இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் லெவலை குறைச்சி சந்தோஷத்தை தர எண்டோர்ஃபின் சுரப்பை தூண்டும். உண்மையான செல்வம்ங்கிறது பேங்க் பேலன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம பயாலஜிக்கல் ஹெல்த் அப்புறம் சைக்கலாஜிக்கல் பீஸ் தான். நல்ல தூக்கமும் கவலை இல்லாத மனசும் யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் இந்த பிரபஞ்சத்தோட சூப்பர்மேன். மீன ராசியோட இப்போதைய எனர்ஜி உங்கள் லைஃப்பில் ஒரு நிம்மதியான சுழற்சியை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. பழசையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் மூளையில் இப்போ சூப்பரான லாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை டெவலப் பண்ணிடுச்சு. மௌனம், தியானம், நல்ல மியூசிக் இதெல்லாம் உங்கள் மனசை சீரமைக்கும் போது பிரபஞ்சத்தோட சீக்ரெட் கோட்ஸ் உங்களுக்கு சாதகமாக மாறும். கடைசியாக ஒன்று, உங்கள் ஃப்யூச்சருங்கிறது கிரகங்கள் எழுதின விதி மட்டும் இல்லை, அது உங்கள் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் நீங்கள் செதுக்க போகிற ஒரு புது வரலாறு. சூரிய ஒளி எப்படி இருளை போக்குதோ அதே மாதிரி உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் தடைகளை தகர்க்கும். நீ வரப்போகிற காலத்தில் கவலைக்கு உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு இடமே இல்லைங்க. தெளிவான சிந்தனையும் மகிழ்ச்சியும் உங்கள் கூடவே இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை வெற்றியாளராக்க தயாராக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப் இனி ஒரு புது பரிமாணத்தில் பயங்கர எனர்ஜியோட ஒளிரப்போகுது. வாழ்க வளமுடன். பிரபஞ்ச ஆற்றல் இன்னும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும்.